ஹைடா ரமேஷ், இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஜிமின் எஃப்எஃப் போடுறதுக்கே ரொம்ப லேட் பண்ணுறேன், எனக்கே புரியுது. பட் என்னமோ தெரியல, எப்பப்பெல்லாம் நான் ஜிமின் எஃப்எஃப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை. எனக்கு தான் ஏதோ நேரம் சரியில்லை போல். எந்த எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ண உட்காந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்புறமா ஜிமினுக்கு டாக்ஸிக்காக ஒரு ஸ்டோரி லைன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி லைன் நான் ரெடி பண்ணுறேன். பட்டு என் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த டாக்ஸிக்காக இருக்கிற ஸ்டோரி எதுவுமே வரமாட்டேங்குது. அதான் இவ்வளோ டிலே ஆகுது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேடா, இதுவே போதும். இப்போ நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடு எதோட கம்ப்ளீட் பண்ணேன்னா, ஜிமினோட அப்பா, ஜிமினோட அம்மா, அவங்க அக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் ஒரு அலப்பறை பண்ணியிருப்பாங்க. கடைசியாக யாரோ டோர் நாக் பண்ணியிருப்பாங்க. அதோடு தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ நீங்களும் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வரீங்க. சார்மி இருந்துட்டு, எங்க ரொம்ப நேரமாக யாரோ கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. போகிறேன். யுகா, கதவு தரடி அப்படின்னு ஜிமினோட வாய்ஸு கேட்டதுமே உங்களுக்கு ஜர்க்காக எடுத்து, ஐயோ இவரே வந்துட்டாரா, போச்சு சத்தம். கதவு திறங்கிறல்ல அப்படின்னு அவர் வேற வெளியே நின்று கத்திட்டு இருக்காரு. இங்கே உங்களுக்கு ஜர்க்காகுது. சார்மிக்கெல்லாம் கதி கலங்குது, இவன் வேற வந்துட்டானா அப்படின்ட்டு. அவன் வெளியே நின்று கத்திட்டு இருக்கான். சீக்கிரம் போய் தர. போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. லைட்டாக தான் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணல. ஹாய், என்ன இந்த பக்கம்? அப்போ ஜிமின் வேறு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ போச்சு, செம்ம கடுப்பில் இருக்காரு. கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? கால் பண்ணீங்களா? எப்போ? நடிக்காதடி, நான் கால் பண்ணது உனக்கு தெரியாது. இல்லைங்க எனக்கு தெரியாது. நடிக்காதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியாது. நீங்கள் வேணா திரும்பவும் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் மட்டும் எடுத்து கிழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். நான் கால் பண்ணுறேன்னா ஃபோனையே தொட மாட்டியே நீயே. சரி நவுரு. எதுக்கு? நான் உள்ளே வரணும். தள்ளு. எதுக்கு நீங்கள் வரணும்? நீங்கள் கிளம்புங்க. அதான் பார்த்துட்டீங்களா, கிளம்புங்க. கிளம்புறதா? உடனே வா. கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கலான்னு பார்த்தா நீ இப்பயே போக சொல்கிற. இல்லை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிளம்புங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீட்டில் இல்லை. அப்போ இன்னும் வசதியாக போச்சு. தள்ளு. ஜிமின், நீங்கள் வராதிங்க, போங்க. விளையாடாதடி, நகரு. யார்? நானா விளையாடுறேன்? குடும்பமே என் வீட்டுக்குள்ளே கண்ணாமூச்சி ஆடிட்டுருக்கு. இதெல்லாம் நான் விளையாடுறேண்ணா? இல்லை நீங்கள் போங்க, எனக்கு வேலை இருக்குது. உங்கள்கிட்ட இப்படி பேசினாலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு உங்களை தள்ளிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாரு. அந்த டெடி பியரை பார்த்துட்டு, அடங்கோ, என்னடி இவ்வளோ பெரிய டெடி பியரு, கட்டுப்பிடிச்சிட்டு தூங்க போறியா என்ன? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் கிளம்புக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு ஜிமினை உள்ளேயே போக விட மாட்டேறீங்க. அவரை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அதுக்கெல்லாம் அசர்றாளா? அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. ஜிமின் போங்கன்றான்ல அப்படின்னு நீங்களும் ஜிமின் பின்னாடியே வரீங்க. வந்து பார்த்தா சோஃபாவில் சார்மியை காணோம். ஐயோ இவங்க எங்கே போனாங்க அப்படின்னு நீங்களும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன், தனியாக தான் இருக்க போல அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. இந்த சார்மி எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அதையும் கண்டுக்கல. என்னடி சுற்றி பார்த்துட்ருக்க? மியூசியமா இது? இல்லை அது அப்படின்னு திரும்பவும் எதையோ பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. பார்த்துட்டிங்களே, கிளம்புங்க. கிளம்புறதா? அது எப்படி அவ்வளோ சீக்கிரமாக போகிறது? உன்னை பார்க்கலாம், உன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா நீ என்னை வரட்டிகிட்டே இருக்க. சரி எதுக்கு வந்தீங்க? சொல்லிட்டாவது போங்க. சொல்கிறதா? அது எப்படிம்மா வாயால் சொல்கிறது? அப்போ சொல்லாமல் கிளம்புங்க. சொல்லாமல் கிளம்புறதா இருந்தால் நான் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? ஐயோ ஞானக்கு இருக்கண்டா இவன். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அதுவா அப்படின்ட்டு மெதுவாக உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் வேற பயந்துட்டு அப்படியே பின்னாடியே போகிறீங்க. ஜிமினோ அவரோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? எதாக இருந்தாலும் வாயால் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு பின்னாடி போகிறீங்க. பின்னாடி வால் தான் இருக்குது. அப்படியே சாஞ்சு நின்றுடுறீங்க. ஜிமின் வேற ரொம்ப க்ளோஸாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. உங்களால் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையவே முடியல. வாலில் 2 சைடு ஹேண்ட்ஸ் வச்சுருக்காரு. ஜிமினோட அப்பா அப்படியே கிச்சன்லேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காரு. ஜிமினோட அம்மாவும் ஒரு ரூம்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. சார்மி சோஃபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா. அவளும் நல்லா ஈனி இழிச்சிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? கண்ணத்தோர, நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளி நில்லுங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? ஜிமின் ப்ளீஸ் தள்ளி நில்லுங்க. தள்ளி போங்களேன். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. இல்லை நான் எதுவும் கேட்கல, இங்கேருந்து போங்க. கேளுடி. இல்லை நான் கேட்கல, இங்கேருந்து போங்க ஜிமின் ப்ளீஸ். எனக்கு இங்கே காயம் ஆயிடுச்சு, மருந்து போட்டு விடு. என்ன அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜிமினோட செஸ்ட்டில் தான் கொஞ்சம் காயம் ஆகியிருக்கு. இது எப்படி ஆச்சு? அது வழக்கம் போல தான். ரேஸ் போனேன்னா கீழே விழுந்துட்டிங்களா? ஆமாம் விழுந்துட்டேன். ஷபா, இது சின்ன காயம் தானே, இதுக்கு உங்களாலேயே மருந்து போட்டுக்க முடியாதா? அது நானே போடலான்னு நினச்சேன், ஆனால் உன் ஞாபகம் வந்துடுச்சு.
அதான் உங்ககிட்ட வந்து போட்டு போகலான்னு வந்தேன். வந்த உடனே சொல்ல வேண்டியது தானே இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னு. வந்த உடனே சொன்னால் என்ன செய்வ? வாசலோட துரத்தி விட்டுருவ. அதான் அதுக்கு இப்படியா என்ன பயமுறுத்துவீங்க? இப்படி தான் கேட்பாங்களா மருந்து போட்டு விடுன்னு? நான் அப்படி தான் கேட்பேன் உங்ககிட்ட மட்டும். என்ன நான் உன்னை கிஸ் பண்ண போகிறேன்னு நினச்சதானே நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. போய் சொல்லாதடி. நினச்சதானே? இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. நீ நினச்சிருப்ப, ஆனாலும் போய் சொல்கிற. இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க கிடையாது. நிஜமாவா? ஆமாம், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல. ஆனால் நான் நினச்சேனே உன்னை கிஸ் பண்ணணுன்னு. அப்போ நீங்கள் வேற முழிக்கிறீங்க. அப்போ ஜிமினும் உங்களை சிரிச்சுட்டே வந்து கிஸ் பண்ண வராரு. நீங்கள் டக்குன்னு எட்டி உதச்சிடுறீங்க, அதுவும் கால்லையே. இங்கே ஜிமினோட அப்பா அம்மா சார்மி 3 பேர் தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கும். அதனால தான் ஜிமின் கிஸ் பண்ண வரும்போது அப்படியே உதச்சிருப்பீங்க. ஐயோ லூஸு, எதுக்கடி இப்படி உதச்ச? இப்போ என்ன உங்களுக்கு மருந்து போடணும் அவ்வளோதானே? இருங்க அப்படின்ட்டு ட்ராலேருந்து ஏதோ ஒரு டீப் மருந்து எடுத்து ஜிமினுக்கு போட்டு விட்டுடுறீங்க. போட்டாச்சு, கிளம்புங்க. எது இது மருந்தா? ஏய் அது சன்ஸ்க்ரீம்டி. என்னது சன்ஸ்க்ரீமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க? சன்ஸ்க்ரீம் தான், எதுவாக இருந்தா என்ன, போட்டு விட்டோம்னா கிளம்புங்க. சின்ன காயத்துக்கு அந்த காயத்துக்கு மருந்தே தேவை கிடையாது, இதில் இவருக்கு மருந்து வேறு போடணுமா? அப்போ ஜிமினா அந்த மருந்து எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பரால் வைப் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு என்ன விரட்டுறதுலேயே குறியா இருக்க? ரீசன் சொல்லு. அதான் விரட்டுறேன்ல, கிளம்புங்க ஃபஸ்ட்டு, கிளம்புங்க இங்கேருந்து போங்க. என்னால் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே அகைன் டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு அந்த ஹோல் வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா ஜோவும் யாசனும் நிற்கிறாங்க. பார்த்ததுமே உங்களுக்கு பக்குங்குது, இவங்க 2 பேரும் இந்த டைமில் வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. யாசன் கூட பரவாயில்ல, ஜோவுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பிரளயமே வந்துடும். நீங்கள் வேறு அவளை நினச்சி பயப்படுறீங்க. ஜிமின் கிட்ட போயிட்டு எங்கே கிளம்புங்க சீக்கிரம் போங்க. எதுக்குடி? இல்லை நீங்கள் எதுவும் கேட்காம கிளம்புங்க. இந்த வழியாக போவாதீங்க, பால்கனி வழியாக போங்க. எது பால்கனி வழியாவா? நான் விளையாடுறியா? ஐயோ உங்களுக்கு புரியாது, நீங்கள் இங்கேருந்து போங்க. ஜோ வந்திருக்கா, உங்களை பார்த்தானா அவ்வளோதான், சண்டை போடுவா. அவளுக்கோசரம் நான் ஏன் பயப்படணும்? வர சொல்லு, அவ்வளோ நானுன்னு பார்த்துருவோம். ஏ ஜோ அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் டக்குன்னு ஜிமினோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறீங்க. தேவையில்லாமல் கத்தாதீங்க. இப்போ என்ன, உங்களால் பால்கனி வழியாக போக முடியாது அதானே? சரி, நீங்கள் என் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கோங்க. எந்த கேள்வியும் கேட்காம நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் ஒளிஞ்சுக்கோங்க, நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். அப்போ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரமாக கதவு தட்டிகிட்டு இருக்கோம். யோகா அப்படின்ட்டு யாசன் பாட்டுக்கு வந்து உங்களை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்றா. என்னாச்சு? வழக்கம் போல தான், அவள் புருஷன் கூட சண்டையா? யாசன் என்னடி என்னாச்சு? அந்த ஜங்குக்கு ரொம்ப மோசம். தோ ஆரம்பிச்சிட்டால, கேளு. நீ அமைதியாக போஜோ, என் கஷ்டம் உனக்கு தெரியாது. யுகா நீ கேளு. ஆமாம்மா நல்லா கேளு, வந்து சேர்ந்துருக்கிறது பாரு அப்படின்ட்டு ஜோ பாட்டுக்கு திட்டிட்டு போகிறா. நீங்களும் யாசனை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? அவன் உன்னை அடிக்கிறானா? ஆனால் ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. ஐயோ அவன் ஒன்றும் என்னை அடிக்கல. அப்புறம் ஏன் அழுவுற? அப்போ ஜோ இருந்துட்டு யுகா வேணாம் அதெல்லாம் கேட்காத. இல்லை நீ கேளு யுகா. இல்லை கேட்காதடி, வேணாம் கேளு. நீ கேளு, நான் சொல்கிறேன் நீ கேளு. யுகா நான் சொல்கிறேன் நீ கேட்கக்கூடாது. இல்லை நீ யார் சொல்கிறதுக்கு? யுகா நீ கேளு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, கேளு. ஐயோ போது நிறுத்துறீங்களா? என்ன விஷயம்னு சொல்லு. அந்த ஜங்குக்கு இருக்கான்ல? ஆமாம். என்ன ஏதோ சைக்கோ மாதிரி நடந்துக்கிறானா? இல்லை பின்ன அவன் சொல்லுடி. அவன் சரியான அம்மா பிள்ளையா இருக்காண்டி. என்னது? ஆமாம், எப்போ உங்கள் அம்மா கால் பண்ணாலும் உடனே இதோ வந்துடுறம்மா 5 நிமிஷம் என்னை டீலில் விட்டுட்டு போயிடுறான். யுகா இதுக்கு மேலே கேட்காத, வேணாம். இல்லை நீ கேட்டே ஆகணும், கேளு. அவன் ஒரு நாள் என்ன திரும்ப பண்ணா? யுகா வேணாடி, அவன் என்ன சொல்லுவான்னு உனக்கு தெரியாது. ஜோ நீ அமைதியாரு. வேணாம் அதெல்லாம் சொல்லாத. இப்போ என்ன சொல்ல போகிறா? அவள் சொல்கிற விஷயம் அந்த மாதிரிடி, நீ அதை கண்டுக்காத, நீ கேட்காத. இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு முடிவு வேறு நம்மக்கிட்டேயே கேட்பா. வேணாம் அமைதியாரு. அப்படி என்ன விஷயம்? அதுவா? அமைதியாருடி, பல்ல உடச்சிருவேன் ஏதோ பேசினேன்னா. நானே வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், உனக்கு என்ன வந்தது? நீ வாய் மூடிட்டு போ. என்னமோ பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ட்டு அவள் கிச்சன் போகிறா. நீங்கள் டக்குன்னு ஜோ ஒரு நிமிஷம். அப்போ அவளும் திரும்பி பார்க்குறா. அது இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காரேன். ஏன் இல்லை இவக்கிட்ட என்ன தனியாக விட்டுட்டு போகிற? அத்தான். யுகா என்னடி நீயே இப்படி சொல்கிற? அது சும்மா தான். ஜோவா வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டு அவளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க. இப்போ சொல்லு என்ன? அது ஒரு நாள் ஜங்குக்கும் நானும் ஹனிமூனுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்மா.
ஆ அப்புறம் அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. எல்லாம் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஜோ இவ எதை பற்றி சொல்கிறா? உனக்கு இன்னும் புரியல? அதை பற்றி தான். யாசின், இதெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்கிற? இது உங்கள் பர்சனல். அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்கிறேன், கேளு. ஐயோ சிக்கிட்டோமோ. அப்போ தான் அவன் ஷர்ட்டையே கழட்ட போனான். அதுக்குள்ளே அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி என்னோடய மாமியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு கிளம்பி வாடா தம்பின்னு கூப்பிட்டுட்டாங்க. இந்த எருமை என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன பண்ணா? சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னை நைட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டான். இதில் என்னடி இருக்குடி இருக்கு. ஆனால் அப்போது இந்த விஷயத்தில் நான் பெருசாக எடுத்துக்கல. போக போக இந்த தடிமாடு இதில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசுகிறான் தெரியுமா? அது எப்படி சொல்லலாம் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு? சொல்லு, நீயா சொல்லு, இதெல்லாம் நியாயமா? அப்போ நீங்கள் இருந்துட்டு இதுக்கா இப்படி சண்டை போட்டு வந்திருக்க? ஆமாம், அதுக்கு தான் சண்டை போட்டு வந்தேன். அப்புறம் ஒரு நாள் அப்படின்னு அவள் ஆரம்பிக்கும் போது சார்மி சோஃபா பின்னாடி இருந்து எந்திரிச்சிட்றா. எதுவும் சொல்லாத அப்படின்னு அவள் எந்திரிச்சு கத்திடுறா. இங்கே ஜோ பயந்து போய் கீழே விழுந்துடுறா. யாசின் வேற பார்க்குறா, யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. நீங்கள் வேற ஷாக் ஆகிட்டீங்க. யாசினும், யார் நீ இங்கே என்ன செஞ்சிட்ருக்க? அது நான் யுகாவை பார்க்க வந்தேன். யுகாவையா அப்படின்னு உங்களை பார்க்குறா. அது ஜிமினோட அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இங்கே ஜோ வேற கத்துறா. என்னடி என்னாச்சு? உள்ளே ஏதோ உருவம் போன மாதிரி இருந்துச்சுடி. உள்ளியா? என்ன போச்சு ஜோ? தெரியல, ஆள் வசறதுக்கு என்னமோ போச்சு. வா போய் பார்க்கலாம். இல்லை போகாதீங்க அப்படின்னு நீங்கள் தடுக்கிறீங்க. யாசன் இருந்துக்கிட்டு, ஏன் போகக்கூடாது? ஏதோ திருடன் வந்திருக்க போகிறான். இல்லை திருடன்லாம் இருக்காது. அப்போ சார்மி இருந்துட்டு, இருக்கலாம்ல, அவங்க தான் பார்த்ததா சொல்கிறாங்களே. ஐயோ இவங்க வேற அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ யாசனும் ஜோவும் உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு போகிறாங்க. உள்ள கிச்சனுக்கு போனதுமே ஜோ கையில் பேன் எடுத்துக்கிறா, யாசன் கரண்டி எடுத்துக்கிறா. அவங்க திருடனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்லாப்புக்கு கீழே ஜிமினோட அப்பா ஒளிஞ்சிட்ருப்பாரு. அவ்வளோதான், யாசன் அப்படியே அவசரப்பட்டு 4 அடி வேற போட்டுடுறா கரண்டிலேயே. பாவம் அவர் வேற ஐயோ அம்மான்னு கத்துறாரு. சார்மியும், எங்கள் அப்பாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு, அவரே தான் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கிச்சனுக்கு ஓடுறீங்க. யாசின், வேணா நிறுத்து அப்படின்னு அவளை பிடிச்சி தடுக்கிறீங்க. பட் அவள் விடவே மாட்றா. ஏய் திருட வந்திருக்காண்டி, ஐயோ அவர் திருடன்ல, நிறுத்துன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவள் கையில் இருக்க கரண்டியை வாங்கிடுறீங்க. ஜோ பேனால் அடிக்க போயிடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸு, அவர் நகர்ந்துடுறாரு. நீங்களும் போயிட்டு ஜோவை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜோ வேணா நிறுத்து, அவர் ஜிமினோட அப்பா. ஜிமினோட அப்பாவா? அவருக்கு இங்கே நடி வேலை? அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எதுவும் ஆகலையா? பஞ்சர் ஆக்கிட்டாங்க. அப்போ கிச்சனுக்கு ஜிமினோட அம்மாவும் வந்துடுறாங்க. இங்கே என்ன ஒரே சத்தம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜோவும் யாசனும் பார்க்குறாங்க. இவங்க யாருடி? அவங்க ஜிமினோட அம்மா. அப்போ யாசனும் ஜோவும் அட்டன் டைமில் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வேற குனிஞ்சுக்கிறீங்க. சார்மி இருந்துட்டு, அம்மா உங்களுக்கு இங்கே என்ன வேலை? அதை நான் கேட்கணும், உனக்கு இங்கே என்ன வேலை? நான் யுகாவை பார்க்க வந்தேன், நானும் அவளை பார்க்க தான் வந்தேன். அப்போ 2 பேரும் ஜிமினோட அப்பாவை பார்க்குறாங்க. நானும் யுகாவை பார்க்க தான் வந்தேன். ஆனால் இந்த 2 பேரும் வயசான ஆளுன்னு கூட பார்க்காம கரண்டியால் பின்னிட்டாங்க. இவன் என்னமோ பேன் எடுத்து அடிக்க வரா. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சேன். என்னது, அடி வாங்கினீங்களா அப்படின்ட்டு அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அங்கங்கே தடிச்சு போயிருக்கு. என்னம்மா இது, வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படியே நடந்துப்பீங்க? அப்போ ஜோ இருந்துட்டு, நாங்கள் என்ன செய்யறது, அவர் யாரே கிச்சனுக்குள்ளே போய் ஒளிய சொன்னது? யாரோ திருட்டுறதுக்கு தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினச்சி நாங்கள் பயந்துட்டோம். ஏங்க உங்களை யார் இங்கே வந்து ஒளிய சொன்னது? உன்னை பார்த்து தாண்டி இங்கே வந்து ஒளிஞ்சேன். இவங்க 2 பேத்துக்கிட்டே அடி வாங்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்டயே வாங்கியிருக்கலாம், பின்னிட்டாங்கடி அப்படின்னு அவர் வேற அழுகுறாரு. உங்கள் 3 பேத்துக்கும் இங்கே என்ன வேலை அப்படின்னு ஜிமினோட வாய்ஸு எல்லோரும் பார்க்குறீங்க. இங்கே 3 பேத்துக்கு ஜர்க் ஆகிடுது. இப்போ ஹாலில் ஜிமினோட அம்மா ஜிமினோட அப்பாவுக்கு இந்த ஒத்தடம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கங்கே தான் வீங்கி போயிருக்கு. அவர் வேற வலி தாங்க முடியாமல் ஓன்னு கத்திட்டு இருக்காரு. வேணும்ன்ட்டே வலிக்கிற மாதிரி போட்டு அழுத்துறாங்க. எதுக்கு இப்படி கத்துறீங்க? பின்ன கத்தாமல் வலி உயிர் போகுது. ஆமாம் போகும் உங்களுக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் பொண்ணுங்களா, நீங்கள் 2 பேரும் மட்டும் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. உங்கள் புருஷனுங்களாம் பாவம், அதுவும் பேனால் அடிக்க வந்தா பாரு, இவன் மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. என்னது, நான் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? ஆமாம், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தோசைகள் எடுத்து அடிக்க வர நீ. யார் என்னன்னு தெரியாதவனையே இப்படி பண்ணுறேன்னா கட்டின புருஷன்லாம் சொல்லவே வேணாம். நீ மட்டும் கல்யாணமே பண்ணாத. போதும், அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இங்கே ஜோவும் யாசினும் வேற உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. ஒன்னால நாங்கள் திட்டு வாங்குறோம் அப்படின்ட்டு. உங்கள் 3 பேத்துக்கும் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. சார்மி இருந்துட்டு, நாங்கள் எதுக்கு வருவோம்? யுகாவை பார்க்க வந்தோம். ஆமாம், நானும் யுகாவை பார்க்க தான் வந்தேன். நான் கூட யுகாவை பார்க்க தான் வந்தேன், ஆனால் இப்படி அடி வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்போ ஜிமினோட அம்மா இருந்துட்டு, ஆனால் இன்னும் அந்த யுகா பொண்ணு வரவே இல்லை, நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா? அப்போ ஜிமின் இருந்துட்டு,
உங்களுக்கு கண் எதுவும் தெரியாமல் போயிடுச்சா என்ன? ஏன்டா முன்னாடியே நின்றுட்டுருக்கா, இன்னும் வரலன்னு சொல்கிறீங்க? முன்னாடியே நிற்கிறாளா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. ஹேய், நீ யுகாவா? ஆனால் என்கிட்ட வேறு ஏதோ பேர் சொன்ன. வேற பேரா? என்ன சொன்னா? அது ஏதோ பேர் சொன்னாடா, என்னென்னவோ கதை கட்டினா. அப்போவே நான் நினச்சேன் இந்த பொண்ணு ஏதோ லூஸு போலன்னு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, யார் இவ்வளோ லூஸு, அவ ரொம்ப தெளிவு தான் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் குனிஞ்சுக்கிறீங்க. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நீங்கள் டயர்டே ஆகிடுறீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜோதா போய் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜங்குக்கு வராரு, கையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. யாசின் ஜங்குக்கு பார்த்ததுமே அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறா. ஜங்குக்கும் போயிட்டு யாசின் கிட்ட பேசுகிறாரு. ஏய் சாரிடி, வீட்டுக்கு வா. இல்லை நான் வரல. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வா வீட்டுக்கு போகலாம். முடியாது, நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ பண்ணல, நான் வரமாட்டேன். அப்போ சார்மி இருந்துட்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இப்படி கோச்சிக்கிட்டு வர்றது தப்பு, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கேட்டேனே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் சவுண்டு வருது, கதவு தட்டுற சவுண்டு. ஜிமினோட அப்பாவுக்கே காண்டாவுது. அவர் தானே ஃபஸ்ட்டு வந்திருப்பாரு. டேய் யாராவது இந்த டைமில் அப்படின்ற மாதிரி அவர் வேற புலம்புறாரு. யாசன் தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜின் வராரு. ஜின்னை பார்த்ததுமே ஜிமின் இருந்துட்டு, யோ மாமா நீ எங்கேயா இங்கே? டே மச்சான், நானும் அதை தான் கேட்க வந்தேன். நீ என்ன மச்சான் இங்கே? அது என்னோட ஆளை பார்க்க வந்தேன். நானும் தான் உன் ஆளை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். எது, ஏன் ஆளை பார்க்க நீ வந்தியா? ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல் போனேன், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் வீட்டோட அட்ரஸ் வாங்கிட்டு இங்கேயே வந்தேன். இதில் யார்? இந்த 3 பேர்த்தில் யாரும் ரொம்ப அழகோ அவங்க தான். அப்போ ஜின் நேரா யாசன் கிட்ட போயிடுறாரு. யாசன் வர முடிக்கிறா. ஹாய் யுகா. எது ஹாயா? யோ இது என் பொண்டாட்டியா? என்னது உன் பொண்டாட்டியா? டே ஜிமின், என்னடா இது? ஐயோ மாமா, நான் தான் சொன்னேன்ல இதில் ரொம்ப அழகு யாருன்னு, அது உனக்கு தெரில? ஓ சாரிம்மா தங்கச்சி. தங்கச்சியா? நீ என்ன ஃபீல் பண்ணுற? உனக்கு என்ன ஃபீலிங்கு? நீ வா வீட்டுக்கு போகலாம், உன் போக்கே சரியில்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு பாட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு. ஜின் நேராக ஜோ கிட்ட போகிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஜிமின் டக்குன்னு வேகமாக ஓடி வந்து ஜின்னோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு. வேணாம், இவகிட்ட மட்டும் எதுவும் பேசாத. இவளெல்லாம் பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரியே தெரியுது. அவள் மூஞ்ச பாரு, பழைய 5 காசு மாதிரியே இருக்கும். என்ன சொன்ன? என் மூஞ்சை பற்றி நீ எதுக்கு பேசுகிற? முதல்ல உன் மூஞ்சை போய் கண்ணாடியில் பாரு. என் மூஞ்சிக்கு என்ன குறை? அதை நீ போய் ஃபஸ்ட்டு பாரு. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்க. யாரை பார்த்து இஞ்சி தின்ன குரங்குங்கிற? நீ பார்க்க மலை குரங்கு மாதிரி இருக்க. என்ன சொல்கிறியா நீ கூட தான் என்ன சொன்ன அப்படின்னு அவங்க 2 பேரும் வேற எகிற ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் போயிட்டு ஜோவை பிடிக்கிறீங்க, ஜிமினை பிடிக்கிறாங்க. இங்கே 3 பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு எத்தனை பசங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது கூட தெரியாமல் நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுகிற. உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு என்னடி வந்துச்சு? நான் உண்மையை தானே சொல்கிறேன். இங்கே பாருடா, அமைதியாக இருந்துக்கோ. யுகா, நான் உனக்காக தான் அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா என்னடி செய்வ, என்ன செய்வ அப்படின்னு ஜிமின் கேட்டதும் ஜோவால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஜிமினோட மண்டை முடிய பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடுறா. பைத்தியக்காரி, விட்ரி வலிக்குதுடி. என்ன பேச்சு பேசின அனுபவி அப்படின்னு அவள் சொன்னதும் ஜிமினுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. அவரும் அவன் மண்டை முடிய பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடுறாரு. வலிக்குதுடா, விட்றோ. இப்படி தானே எனக்கும் நல்லா வலிச்சிருக்கோம், நீ நல்லா அனுபவி. இன்னைக்கு உன் மண்டை முடிய பிச்சு எடுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே போய் தடுக்கிறீங்க. பட் எல்லாராலையும் முடியல. ஒரு வழியாக 2 பேத்தையும் பிரித்து விட்டுடுறீங்க. ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் போய் விழுந்துட்டீங்க. எல்லாருக்குமே மூச்சு வாங்குது. ஜோவோட முடி பெருசாக இருந்ததுனால ஒரு 4 முடியை ஜிமின் பிச்சுட்டாரு. அது அப்படியே முன்னாடி வேணும்ட்டே ஊதி விட்டுறாரு. ஜோவோட கையில் ஒரு முடி கூட இல்லை. அது அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. வேகமாக வந்து ஜிமினோட கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்றா. சாப்பிடான்ட்டு நீங்கள் எல்லாரும் பிடிச்சி அவளை இழுத்துடுறீங்க. ஜோ, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? விட்ரி, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. இந்த முடி வளர்றதுக்கு எவ்வளோ சாப்பிடணும். மனசாட்சியே எல்லாமே இவன் பிச்சு எடுத்துட்டான்டி. இன்னைக்கு அதே மாதிரி அவனை பிச்சு எடுக்காமல் நான் விட மாட்டேன். ஜோ ப்ளீஸ் சைலண்டாக இரு. வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அமைதியாக இரு. நீ சொல்கிறேன்னு நான் சைலண்ட்டாக இருக்கேன், ஆனால் இவன் மூஞ்சை நான் பார்க்கக்கூடாது. அப்படின்னா ரூமுக்கு எந்திரிச்சு போடி. பாத்தியா எப்படி பேசுகிறான் பாத்தியா? அப்புறம் எனக்கு காண்டாகமா ஆகாதா? சரி ஜிமின் ப்ளீஸ், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும்? அப்போ இன்றைக்கி உன் சாவி என் கையில் தான். ஜோ, நீயாவது அமைதியாக இரு அப்படின்ட்டு 2 பேத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. எல்லாருமே நல்லா ஃபன்னாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜோ கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. நீங்களும் அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சா உங்களுக்கே சிரிப்பாக வருது. அதை நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜோவும் உள்ளே வரா. நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு, மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல். ஆமாம், இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. யுகா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. சிரிக்கும்போது நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா? ஆமாம்,
இதே மாதிரி நீ காலத்துக்கும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஜிமினை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ உங்கள் சிரிப்பெல்லாம் போயிடுது. நான் இதை சொல்லவே கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு என்னமோ நீ ஜிமின் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு தான் தோணுது. சீக்கிரமாக அவனுக்கு ஓகே சொல்லிவிடு. இப்படி அவனை அலைய வச்சுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ போயிடுறா. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக போடுறேன். பாய்.